தாவேக்காரன் இன்னைக்கு அதிகாரம் கையில கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆணவத்துல, திமிருல பல இடங்கள அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான். பல இடங்கள அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சென்னை திருவொற்றியூரில் ஒண்டிக்குப்பம் பகுதியில் கடலோர பாதுகாப்பு மண்டலத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கேள்வி எழுப்பியவரை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கடலோர பகுதியில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த ஆக்கிரமிச்சு தாவேக்கா அலுவலகம் கட்டுறதுக்காக இவங்க ஆக்கிரமிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. தாவேக்கா கும்பல் அதை தட்டி கேட்டு அதை அதிகாரிகிட்ட புகாரா கொடுத்த ஒரு நபரை கொடூரமா தாக்கியிருக்கானுங்க. இந்த செய்தியெல்லாம் எந்த ஊடகத்திலையும் பேசுபடு பொருளா மாறவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில செய்தி ஊடகத்துல மட்டும் தான் இது பதிவாயிருக்கு. வேற எதுலையுமே வரல. கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொடூரமா கொல்றாங்க. நம்ம அதுக்கு போய் நிக்கிறோம். ஆனா குமாரபாளையத்துல ஒரு 3 வயசு குழந்தையும் ஒரு 10 வயசு குழந்தையும் ஒருத்தன் ஆபாசமா சீண்டுறான். அவனை பத்தி நம்ம பேசவே இல்லை. அந்த ஊர் மக்கள் மட்டும் பேசிட்டு அவங்க அப்படியே நவர்றாங்க. நம்ம அதை கண்டுக்க கூட இல்லை. நம்மலாம் தூத்துக்குடியில தாவேக்கா கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு புள்ள தான் அது. அந்த புள்ளைய தூத்துக்குடி சம்பந்தப்பட்ட தாவேக்கா இளைஞரணி நிர்வாகிகள் 2 பேரும் வேலை வாங்கி கொடுக்க வாங்கன்னு சொல்லி அபியூஸ் பண்றான். இதெல்லாம் மிகப்பெரிய பேசுபடு பொருளா உருவாயிருக்கணும். ஆனா நம்ம யாருமே எதுவுமே பண்ணல. எல்லாரும் என்ன பண்றோம், விஜய் வந்து அன்னைக்கு திருச்சியில பேசினாருன்னு சொல்லி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்பயும் சொல்றேன், விஜய்ன்ற தனிநபரை நம்ம தொடர்றது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா ரசிகர்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியாது. விஜயனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம எந்த அளவுக்கு வேகமா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போறோமோ அப்பதான் அவங்களுக்கு ஒரு அளவாவது அவங்களுக்கு புரியும். ஓகே, இங்க ஏதோ நிர்வாகத்தை தப்பு இருக்குப்பா அப்படின்னு தெரியும். நான் இப்பயும் சொல்றேன், கேள்வி கேளுங்க, எல்லாரும் கேள்வி கேளுங்கன்றேன்.